பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் நல்ல கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு மைனஸ் பாருங்க மக்களே, எவ்வளவு மைனஸ் இருக்கு பாருங்களேன். சின்னத்துறை, சரணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன்லாம் தோத்துரும். மக்களே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரலுக்கு தான் வந்திருக்கோம். ஏரல் சேர்மன் கோயிலுக்கு. இன்னைக்கு ஆடி அமாசி செம கூட்டமா இருக்கும். கோயில் கிராண்டா சூப்பரா இருக்கும். அங்கதான் போறோம். வாங்க விளாக் எடுப்போம். ஓடுறா பாருங்க. உன் பேர் என்னது? இவனிக்கானா? ஓகே ஓகே. கோயிலுக்கு இப்பதான் போறீங்களா? சரி சரி பாய். போயிட்டு வரோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தாங்க, குட்டி சப்ஸ்கிரைபர். ஐஸ் எவ்வளவு கேளு? என்ன ஐஸ் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ, அந்த ஆஃபர் இருக்கா? அது இங்க இருக்காதுல்ல? அது இருக்காதுண்ணே, அது அங்க கோயில தான் இருக்குமோ. பாருங்க பஸ் ஸ்டாண்டு என்ன, ஏரல் பஸ் ஸ்டாண்டு, ஏரல் பஸ் ஸ்டாண்டோட பெருசா இருக்கு. அந்த அளவு பெருசா ஆக்கிட்டாங்க. ஆமா, இதே வீஸ் போதும் எனக்கு. பாருங்க கரெக்டா இடம் பாருங்க. இந்த இருக்கு கோயில். அருள் சுவாமி அருணா சாலை போட்டிருக்கல. செல்லுல பார்த்து வாசிக்கலாம். அதான் ஒழுங்கு வாசி. நம்ம இங்க தமிழ் அவ்வளவுதான்ப்பா. இந்த இருக்கு பனியன் கடை, இந்த இருக்கு. சட்டை எல்லாம் இருக்குல்ல? எவ்வளோண்ணா இதெல்லாம்? 100 ரூபா. 100 ரூபாவா? லைன் டிஷர்ட் இல்லையா? லைக்ரா லைக்ரா. நல்லா இருக்குல்ல? எவ்வளவு இது எடுக்கியா? ஒயிட் இது எவ்வளோண்ணே? சட்டு 100 ரூபா. அதான் சட்டு நல்லா இருக்குல்ல இது? ஆமா, பாப்புலர் பெருசா இருக்கும். பெருசா இருக்குமா? உங்களுக்கு பத்தா இருக்கு. ஆமா, இது ஃபுல் ஹேண்ட் வெட்டி, ஆஃப் ஹேண்ட் வச்சிருக்கோம். ஓ, இது ஃபுல் ஹேண்டா இருக்கும். ஃபுல் இருக்கு, எடுங்க, வேணா பார்த்து எடுங்க. வரமா எடுப்போம். வரமா எடுப்போம். இப்போ உள்ள கொண்டு போக முடியாது. வரமா வரனே. வாங்க ஓடுமா அப்படி. இல்ல யார் தெரியுதா? நீ ஒரு விளாக் எடுக்குற. ஆமா, தூத்துக்குள்ள மாதா கோயில்ல உங்களை பார்த்தோம்ல. பேசிட்டு பண்ணலாம். பைக் ஆட்டோல நான் இல்லைங்களா? எல்லாரும் வந்துடுறது போலயா? அது இங்கேயும் வாடகை உண்டானே உங்களுக்கு? உள்ளதான் வாடகை நானே. இது ஃப்ரீ. எப்பவுமே அண்ணன் ஃப்ரீல தான் இருப்பாரு. காசு ஆமா ஆமா. சரி. ஆனா இங்கதான் அதிகமா வியாபாரம் ஆகும். அங்க இடத்துக்குள்ள யாரும் வாங்க மாட்டாங்க. இல்ல அங்கேயும் ஆகும், இங்கேயும் ஒரு அளவு ஆகும் அண்ணனே. ஏன் மெயின் அதுக்கு தெரியுது பத்தியா? பாப்போம். அங்கதான் மெயினுங்க. சரி போயிட்டு வரோம். நான் எடுத்து போட்டாச்சு. அவ்வளவுதான், ஆள் கூட்டம் வந்துடும். நாளைக்கு கோயிலோடய முடிஞ்சிடும், கூட்டம் வந்துடும். வேற மாதிரி இருக்கு பாக்க. வை இது மசாஜ் பண்ணு. பாருங்க இது நல்லா இருக்குல்ல? அதுவும் தலையில வைக்கிறேன். இதே காட்டுங்க. இல்ல அன்னைக்கு அங்க செஞ்சதோட இது நல்லா இருக்கு. இது சாமையா இருக்கும். சூப்பர் மார்க்கெட்ல ஒரு மாதிரி இருந்துதுமா, நல்லா இல்ல. இது நல்லா இருக்கு. இல்ல ஒரு மாதிரி நல்லா இதாயிரும். ஆமா நல்லா, இது நல்லா இருக்குல்ல? வாங்கலாம் போல, மசாஜ் பண்ணலாம் போல. இந்த கழுத்து வலிக்குது. இது கழுத்து வலி சரியாகும். சூப்பரா இருக்கு. எவ்வளவு அப்பயா இது? எவ்வளவு மசாஜர்? 200. ஒர்க் ஆகும். இது ஆன் பண்றது கிடையாதுல்ல, மேனுவலா எப்படி கேட்டேன். 300. இதான் ஆன் ஆகும் அப்படின்னா? இதான் அந்த ராபி அவன் எல்லாம் வீடியோல போடுவான்ல, கழுத்துல அப்படி பண்ணுவேன். இது ஆன் பண்ற போட்டு பட்டன் எங்க இருக்கு? பேட்டரி போட்டு ஆன் பண்ணணும். ஆமா, வச்சால ஏதோ வை எவ்வளவு. ஆமா, ஆனா ஒண்ணுமே செய்யல. அப்படி வைப்ரேட் மட்டும் தான் ஆகுது. அதான் இது வைப்ரேட் மட்டும் தான் ஆகுது. பிடிக்கும். ஆமா, நல்லா இருக்குண்ணே. இதான் செமையா இருக்கு. வை எனக்கு, வை எனக்கு சரியா வைக்கும். கரண்ட் அடிச்சு போவோம். மண்டைக்கு ஆடுல ஒரு மாதிரி சூப்பரா இருக்குங்க. ஏரல் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வாங்கிக்குவாங்க. பிளாக் போட்டாச்சு. அவர் திட்டுவாரு, இவ்வளவு நேரம் பாக்கல விளாண்டு கிடந்தேன். வாவ் சூப்பரா இருக்குங்க. கோயில் உள்ள வந்தாச்சு. வா ஏழு பேக் யாருக்கு வாங்குறா? பேக் வேண்டாம், சட்டை எடுப்போம். 100 அங்கே நாமால 100 ரூபா சட்டை இருக்குல்ல? 50 ரூபா 100 ரூபா. 100 ரூபா அந்த போட்டுருக்கு பாரு. சட்டை 100 ரூபா. பாப்பமா சட்டை சம்மன் இருக்கு. சட்டை எல்லா சட்டையுமே 100 ரூபா தாங்க. செமையா இருக்கு. வேணுமா? வாங்கிருமா? இது வந்து சைஸ் கூட இருக்கு. பேசிட்டே போங்க, அதான் நல்லா இருக்கும்.
சட்டை தரமா இருக்குங்க ஓடணும். 100 ரூபா தான். சின்னத்துறை, சரணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன்லாம் தோத்துரும். நம்ம தான். பிளாக் ட்ரெஸ்ல இருக்கு. வாவ், சம்மன் இருக்கணும். நாளைக்கு சட்டை பூரா காலியா போயிடணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டாக் இருந்தா கொண்டு வந்துருங்க. தரமா இருக்குங்க ஒவ்வொரு சட்டையுமே. எத்தனை கடை இருக்கும் நாளைக்கு வச்சிருப்பீங்களோ? கருப்பு சட்டெல்லாம் இருக்கு அப்படிங்க. கருப்பு சட்டை தான் எல்லா கடையிலயும் இருக்குமா? பாப்கார்னா ஆமா 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 இருக்கட்டும் நான் வந்து வாங்கிடுறோம். கோயிலுக்குள்ள போயிட்டு வரமச்சு வாங்கிடுறோம். ஆடு தள்ளுபடி எல்லாம் இருக்காப்பா, வந்துருங்க எல்லாரும் கோயிலுக்கு. அடுத்த கொய்யக்கா ரோஸ் கலரா எவ்வளோ எவ்வளோ? 50 வாங்கிருமா? எல்லாம் ஆள் கொண்டு சாப்பிட்டுருவோம். 50 ரூபாய்க்கு 4 பழம் தானே இருக்கு. கூட ஒண்ணு வச்சு தரேன் வந்துருவாங்க. என்னண்ணே? ஆமா நாளைக்கு கூட யாரும் வித்து போயிடலாம். நாளைக்கு சூப்பரா வித்துரும். கூட 2 வண்டி வைங்க. கடையே இன்னைக்கு மட்டும் தான் இருக்கும். இல்ல நாளைக்கு இருக்குமா எல்லா கடையும்? ரோஸ் கலர்ல இருக்குமா ஆரஞ்சா இருக்குமா? அது எவ்வளோண்ணே? இது எவ்வளோ? பேரிக்கு எவ்வளோ? பேரிக்கு 50 ரூபா. அது லேஸ்ல இருக்கு. 2 ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டுமா? வாங்கிருமா? ஷேர் பண்ணி வாங்கிருமா? பேரிக்கு அழகா பேக் வாங்கிட்டு போயிடலாம். ஆளு கொண்டு சாப்பிடு. 2 ஷேர் பண்ணி வாங்கிருமா? பேரிக்கு நான் பேரிக்கு அதுல ஒரு 4 சின்ன வயசுல சாப்பிட்டது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாப்பிட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வாங்க எவ்வளவு? 20 ரூபாயா கூறு? 50 ரூபா. பாதி கூறு நம்மளுக்கு. காசு இருக்குல்ல. ஏன்டா 50 ரூபா இருக்கு? ஏன்டா 50 ரூபா? 35 ரூபா இருக்கு. இல்ல மூஞ்சி உள்ள வந்து என் மூஞ்சி நல்லா இருக்கும். பக்கத்துல ஆனா கொஞ்சம் லாங்ல வச்சுடா ப்ரோ. இதுல கொஞ்சம் தாங்கண்ணே. 2 சேட்டா கொஞ்சம் சின்னதா நல்ல பழம் இப்ப சாப்பிடுற மாதிரி சின்ன மாதிரி பழம் நிறைய இருக்கணும். இது என்னது? அது பேருக்கு அதுவும் வருது. பேரிக்கா வருது. நமக்கு எல்லாமே கலப்படம் வருது. எங்களா விளாக் எடுக்கலையா? கடையை எடுக்கணுமா? யார் அண்ணன் கடை? என்ன வாரம் இந்த கடையை எடுத்துட்டு வாரோம். உள்ள எடுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயா காட்ட கொடுங்க. 2 வாட்டா போதும். கடை வீடியோ எடுத்துறேன். 3 சட்டை மட்டும் ஃப்ரீயா தருங்க. ஓகேண்ணே சூப்பர். கூட ஒண்ணு போட்டுதாங்கண்ணே. அண்ணன் கடையை பாத்துக்கோங்க. அண்ணன் கடைக்கு அண்ணன் கரெக்டா வாசல்ல வந்துருங்க எல்லாரும். காசு கொடுத்தா வாங்குறேன் பாத்துக்கோங்க. அடுத்து கமெண்ட்ல திட்டக்கூடாது. இப்ப இங்கே பிறக்கி தின்றலாம். நல்லா இருக்கலாம். அருமையா இருக்கு. பேருக்கு அருமையா இருக்குங்க. இங்க பாருங்க சட்டை பாருங்க தரமா இருக்குங்க. எவ்வளோ? 100 ரூபா. வெறும் 100 ரூபா. அங்க வா 100 ரூபாய்க்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வெறும் 100 ரூபா தான். இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு வந்து வாங்க வேண்டியிருக்கும். ஆமா உண்மையா ஒருத்தல வீடியோ காண்டி சொல்ல உண்மையா ஒருத்தான சட்டை. எத்தனை நாள்ல இருக்கும் இது கடை? ஒரு நாள் தான். 2 நாள் ஒரு நாள். நாளை மதியம் வரைக்கும் இருக்கும். நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குமா? பாதி கொண்டது எல்லாமே வித்துட்டான். சரி நான் வைக்கிறேன் வாரம். வாங்க கோயிலுக்குள்ள வாங்க. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யானையை பார்க்க வந்தாச்சு. பாருங்க யானையா தெரியுதா? யானை பட்டெக்ஸ் தான் இருக்கு. யானை இழுத்துட்டு போவோம். இது குதிரைக்கு இல்ல, குதிரை இருந்தா மாடு கிடக்கலாம். ஆமால பெரிய மாடா இருக்கு பல்கா. இந்த மாதிரி காலைல பார்த்தா இங்க பெட்ரோல் கொளுத்துக்கிட்டு வந்த மழையா இல்லமா ரொம்ப எப்படி இருக்கு பாரு. அதான் மலையில நீங்க வருதா பெட்ரோல் கொளுத்துட்டு வரையும் எவ்வளவு பெருசா இருக்கு. அதான் இந்த மாடு வந்து இந்த யானைக்கு இறை இழுக்கு இந்த குதிரையில வச்சு இந்த வண்டி இருக்கா, இந்த வண்டியில இறை இழுத்துட்டு வர்றதுக்கு காலை வரத்துல இறங்கி போட்டோ எடுக்கலாம். பார்த்தாலே டிஃபரெண்டா இருக்கு. எங்கேயா தென்னவளை இருக்கலாம், தென்னவளை எங்கேயா எடுத்துட்டு அப்படி கொண்டு வரும் மொத்தமா. என்னோட ஆடுமா இது? ஆமா யானை ஆமா. என்ன பண்ணுவோம் அப்படியே ஆட்டுமா? தென்னவளை எல்லாம் வச்சு புடிச்சு தென்னை மரத்தெல்லாம் பிடிங்கி விடுவான் ஆளு. ரொம்ப பெரிய ஆளவன். என்ன சொல்றீங்க? அரைச்சு கொடுப்பாங்களா சொல்றேன் கேட்க. அந்த இப்ப கூட அங்க கிடக்கு வரல, கீழே கூட கிடக்கு வரல. அது பாட்டு வச்சு அவசியம் இருக்கும். அப்படியா? ஓலையெல்லாம் பிச்சிருவான். கோயில் என்ட்ரன்ஸ் போயிட்டு அப்படியே அந்த ஆத்துக்கு போயிடும். அந்த தண்ணி எங்க இருக்குன்னே தெரியல கோயில்ல. ஒரு போலீஸ்காரங்க தண்ணி குடிக்காம ஆயிட்டாங்க.
அது சொல்லல வெளியே அந்தா இருக்கு தண்ணி அந்தா இருக்கு. தண்ணி குடிக்க போனோம் போலீஸ்காரங்க எங்களுக்கு வச்சிருக்கேன். அது வந்து அவங்களோட இது, அதுங்களோட இது நம்ம எடுக்க கூடாது. நான் அக்கா ஆர்டர் குடிச்சிட்டேன். இல்ல அங்க ஆத்துக்குள்ளேயும் கடை போட்டிருக்காங்க. ஆமா அங்கேயும் போயிட்டு போவோம், அப்படியே ஆத்துக்குள்ளேயும் பாத்துருவோம். இப்ப தண்ணி குடிப்போம், தண்ணி தாகமா இருக்கு. அங்கனே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ. மக்களே பாருங்க உள்ள இது தாமிரபரணி ஆத்துக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க. கடைசி வரைக்கும் கூட்டம் அங்க. கடை நிறைய போட்டிருக்காங்க. வாங்க வாங்க மக்களே, நாகலிங்க பூ பாருங்க. எதுல பூ இதுல? பாம்பு மாதிரியே இருக்குமோ? பாம்பு மாதிரியே இருக்கும். அது இல்ல பாம்பு மாதிரியே இருக்கு பாக்க. பாம்பு மாதிரி தான் இருக்கும். பாம்பு உள்ள இருந்து எட்டி பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒண்ணும் தெரியலையே. அந்த பூ எட்டி பாரு. நாகலிங்க பூ தான்ல? ஆமா அது சிவனுக்கு உயர்ந்த பூ, அதனால பறிக்க கூடாது. நான் சிவன் தான்ல, நான் தான் சிவனே. காட்டு. ஆமால பாம்பு இந்த மாதிரி பாம்பு மாதிரியே இருக்கு. இல்ல ஆமால பாம்பு வாய் மாதிரியே இருக்கு பாருங்க. இப்படி உள்ள விட்டா கடிக்கும், ஆனா ஒண்ணுமே செய்யாது. சாமி அது. சாரி சாமி எப்படி பண்றான் பாருங்க இந்த பையன். கூடாது. ஒண்ணுமே செய்யல, எல்லாமே நம்ம சாமி தானே. ஏன் அப்படி பாக்கி ஒரு மரம் செடி அப்படி பாரு. மரம் செடி எங்க சாமின்ற செருப்பு அடி போட்டிருக்காங்க இவருக்கு. மரம் செடி பக்கத்துல முட்டை. மரம் செடி அவ்வளவுதான். முட்டையா மகான கத்திர எப்படி கோயில கூட்டமா இருக்கு. கோயில் உள்ளலாம் போனா அவ்வளவுதாங்க, செம கூட்டம். ரொம்ப லேட் ஆகும். நம்ம நார்மலாலாம் டே வந்து எடுத்துப்போம். இந்த இருக்குல்ல அந்த மண்ணு என்ன செய்யணும்? இதை உருண்டை பிடிச்சி பூசணும். உனக்கு எங்க வலிக்கோ வயிறு வலி உருண்டை பிடிச்சி பிடிச்சிருக்கா உருண்டை பிடிச்சி வச்சிருக்காங்க. எதுக்கு? எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அது வந்து சில பேர் கட்டுப்பட்டு நிக்க மாட்டாங்க, ஓடுவாங்க. அது ஒரு உருண்டை தூக்கி அவங்க மேல பொத்து மண்டையிலே எடுந்தா அவங்க அப்படியே நின்றுவாங்க. அதுக்கடுத்து அந்த மண் எடுத்து ஒழுங்கா தடவுனா நம்மளும் எரிவோம். அவனுக்கு எரியும். அவ்வளவுதான். இப்ப நம்ம பேர் நேரம் ஆத்துக்கு போயிட்டு வந்துரும். அடுமா ஆத்துக்கு போயிரும். ஆத்தெல்லாம் பேய் இருக்கவங்க ஓட்டுறவங்க இருக்காங்க நினைக்கிறேன். யாரு பத்தியே இல்லையா? டிஎம்கே இதுவும் நாம் தமிழர் கட்சி. இவன் இருக்கவே கூடாது. அவர் வியாபாரம் கடை வச்சிருக்காரு. நான் கடையை இப்பதான் பாக்கேன். அப்படியா? கடை இவ்வளவு அவர் சும்மா வச்சிருக்காரு. கடையை இப்பதான் பாக்கேன். தத்தா எவ்வளோ தலையில மாட்டி இருக்கிறது? 80 ரூபாவா? 80 50 எப்பதான் 50 இழந்தவங்க 60 போட்டு சரி 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 சரி. விக்கெட்ல தாத்தா விக்கெட். நீ நம்ம உழைப்பீங்களா? பரவாயில்ல, 100 ரூபாய்க்கே நீங்க வைக்கலாம். 100 ரூபாய் வித்துரும். நாளைக்கு ஃபுல்லா வித்துரும். வீடியோ போட்டா வீடியோ போட்டுருவானே. கடை வேற ஸ்டாக் நிறைய எடுத்துவாங்க. வீடியோ போட்டோன்னா எல்லாரும் வந்துருவாங்க உங்களை தேடி. ஐயோ நீங்க அந்த ரோட் ஓரத்துல போட்டுருக்கணும் தாத்தா. ரோட்லயே போட்டுருக்கணும். இங்க வர மாட்டாங்களா அவளத்துல? ரோட் ஓரத்துல இப்ப கொண்டு போயிருமா? எல்லாத்தையும் கொண்டு ஹெல்ப் பண்ணட்டுமா? அங்க போனா விற்கும். வந்து ஃபுல் ஆளே அங்கதான் வரும், இங்க வராது. இங்க படுத்தவங்க தான் வரும். கொஞ்சம் போட்ட மெயின் இடத்துல போடுங்க தாத்தா, ஓடும். போமா. ஆமா சரி தாத்தா போயிட்டு வரோம். பாய் டாடா காமிங்க. இங்கதான் பக்கத்துல ஏரல் தான். உங்களுக்கு எந்த ஒரு விருதுநகர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா? அதான் ரொம்ப தூரம் தான் விருதுநகர்னா. சாத்தூர் பக்கத்துல அதான் ட்ரெயின்ல போயிடலாம். தூத்துக்குள்ள இருந்து கடை போடுறேன்னு வந்திருக்கீங்களா? வரக்காது ஓடுமா? எப்படி தெரியும் உங்களுக்கு இங்க கொடை? எப்படி தெரியும்? ஆளு இருக்காங்களா? திருச்செந்தூர்ல கடை வியாபாரம் பார்த்தேன். திருச்செந்தூர்ல இருந்து வியாபாரம் சரி தாத்தா போயிட்டு வரோம். பாய் பாய் பாய். அங்க போறோம். அது என்னது காளான் தானே? இல்ல அது எவ்வளவு பொட்டேட்டோ? அது எவ்வளவு? 40. அது வாங்கிடுவோம்ல. பொட்டேட்டோ சிப்ஸ் 40. அது 40. அது வாங்கிக்கலாம். எவ்வளவு இருக்கு? 30 ரூபா இருக்கு. 10 ரூபா என்கிட்ட காசு இருக்கு. அது வாங்கு. ஸ்பெஷல் சாப்பிடுவோம். பொட்டேட்டோ சிப்ஸ் தானே? அதான் நாங்க போற மைனஸ் தான். சரி அடிப்போம். அது தாங்க.
சும்மா யாரோ உட்காந்து பக்கத்துல நின்னுட்டு வீடியோ எடுத்துருக்க முதல்ல பாக்கல ஃபர்ஸ்ட் அவரை சும்மா தலையில மாட்டிருக்காரு போல நினைச்சேன் ஃபர்ஸ்ட். அது இதுல கூட போடலாம். அந்த இப்ப இங்க இருந்து பாக்க இந்த கடையே தெரிய மாட்டேங்குது, தலையில மாட்டுறது மட்டும் சொல்றேன். இந்த ஜோசியக்காரங்களா உட்காந்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல போட்டா கூட கரெக்டா இருக்கும். ஓரளவுக்கு ஜோசியம் பார்க்க. அது மாதிரி இங்க பக்கத்துல கடையும் இருக்கா, வாங்கிட்டு அப்படி அவங்க வாங்கின மாதிரி இருக்கும் கரெக்டா. தனியா ஏதாச்சும் அதுவும் உள்ள ஏறி உட்காந்துருக்காரு. ஆமா, அதான் ஆளே தெரியாது. 2 தான் வித்துருக்குங்காரு. 80 ரூபா 160 ரூபாய்க்கு வித்துருக்காரு. 2 தான் வித்துருக்காமா? சொன்னார்ல 2 தான் வித்துருக்குன்னு. இங்கன்னு பார்த்தா தலை மட்டும் தெரியுது லைட்டா. பால் அடிக்குது. நாளைக்கு கடை உண்டாவது கேட்காரு, நம்மகிட்ட கேட்காரு. கொல்லாமலானா கொல்லாமலான இது கொல்லாமலத்துக்கும் எதுக்கும் டிஃபரெண்ட் தெரியும் உனக்கு? இல்ல இது வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் ஆனா நான் சாப்பிட்டே கிடையாது நினைக்கிறேன். இது என்ன நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. அது வாங்க எங்க யார் நமக்கு தராது? யாரும் எல்லாம் ஊத்துருக்காங்க, நமக்கு தர மாட்டாங்க. அவங்க எவ்வளவு நேரம் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் பெருசா இல்ல. இது என்ன, அது பேர் என்னது? எது அந்த சிப்ஸ் பேர் என்னது? பொட்டேட்டோ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஸ்ப்ரிங் ரோல். ஸ்ப்ரிங் ரோல், ஸ்ப்ரிங் ரோல், ஸ்ப்ரிங் பொட்டேட்டோன்னு சொல்லலாம். தமிழ்ல எப்படி, தமிழ்ல என்னது? ஸ்ப்ரிங். சுருள் சுருள் உருளை எங்க விடுதல்? சுருள் உருளை. சுருள் உருளைன்னு சொல்லி சுருள் உருளை தாங்க கடை, சுருள் உருளை தாங்க. மைனஸான்னு கேட்கான். இடத்துல சாப்பிடுவான் தெரியல ஒரு மாதிரி. மக்களே நல்லா இருக்குல்ல மைனஸ் போட்டோன்னா? கொஞ்சம் நல்லா இருக்குங்க, உண்மையா சூப்பரா இருக்கு. அத்துட்டு அது வாங்க, அது வாங்குறியா? டப்பாவே காலி பண்ணலாம். மைனஸோட டப்பா எங்க இருக்கு? மைனஸ் அதே பண்ணக்கா என்ன கொதி சடாருன்னு. இது எவ்வளவா? 40? இல்ல கொஞ்சம் கம்மில. எல்லாத்துலயும் 70-80 ரூபா. அப்படியா? கொஞ்சோண்டு இந்த மாதிரி இருக்கேன் பாக்க, என்ன பாக்க கொஞ்சோண்டு. அதான் ஒரு அங்க மாதவேலோட ஒண்ணு சொன்னாங்களா, இதை கம்ப பிடிக்கல. ஒரு உருளைக்கிழங்கு 80 ரூபாய்க்கு. மக்களே இங்க பாருங்க, ஸ்ப்ரிங் ரோல். கர்ச்சி இதெல்லாம் வராதுண்ணே. கர்ச்சி அவங்கள பிடிக்கட்டுமோ? தண்ணி வேணும்ல கைகள் இருக்கு, ஆத்துல தண்ணி. இவனது கைகள் தண்ணி கீழே கிடந்து எடுத்து ஏற்றும். ஐயோ அப்படி அப்படி எடுத்து கைகள் தண்ணி இருக்கா? இதே கிளம்ப அதுக்கு தூர போடல. அது பேர் என்னது? காளானா பொரிச்ச அனுப்பிட்டேன் 40. நல்லா இருக்கலாம். நீங்க பாருங்க, இந்த மைனஸ் அப்படி தொட்டு காட்டுங்க, அடிக்கணும். கையில ஒட்டி ஒரு மாதிரி பேப்பர் வச்சு தலையை வச்சிருக்கலாம். தரமா இருக்குங்க மக்களே. நைஸா கையில தள்ளுறாங்க, விட்டுருப்பேன் பாட்டுக்கு சொத்துன்னு கிடக்கும். சைட்ல போடும், சைட்ல போடும். ரொம்ப நம்மளும் கடை வைக்க போற ஆள் தான். இப்படிதான் வருவானே பெற மைனஸ் பார்ப்பாங்க. மைனஸுங்கள கொஞ்சம் சொல்ல, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு மைனஸ் பாருங்க மக்களே, எவ்வளவு மைனஸ் இருக்கு பாருங்களேன். மைனஸ் நல்லா இல்ல, அந்த அளவுக்கு கொஞ்சம் மைனஸ் எப்படி இருக்கும்? மைனஸா மயோனஸா? மைனஸ் தான். மைனஸ் கிடையாது, என்னப்பா என்னது மைனஸே கிடையாது, சும்மா மைனஸ் பிளஸ் சொல்லிட்டு பேரை மாத்திட்டானே. இது வேற என்னதோட மயோனஸ், வெஜ் மைனஸ்.
முட்டையில போடலாம்னு இப்படி ஆ. இருக்கும். முட்டை போட்டா அது மாதிரி கட்டியே டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அது ஜம்முன்னு இருக்கும். வச்சு போட்டுருக்காங்க. வச்சா போடுவாங்க. கோயிலுங்கிறதுனால திடீர்னு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். இல்ல தொலைக்கல. அருமையா இருக்குங்க. நீ எடுத்து வச்சிருக்கான் இப்படி எடுத்து இப்படி ஒரு சுண்டு சுண்டு விட்டு வீடியோ எடு. அது மயனஸ் எடுத்து விடு படிச்சுட்டாங்க வாயில. ஆமா மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா இது போட போறோம். இது என்னன்னு இப்ப அதான் போடுவாங்க. அது வந்து எவ்வளவு கோபுரம் இருக்கு வரல வீட்டுல சூப்பரா இருக்கும். மீனா இருக்கு. அந்த இதுல போட்ட மீன் எல்லாமே உண்டுட 5 விலையும் 50 ரூபாவாம். இப்ப 5மே நாங்க இந்த இதுல போட்டா 5 தொட்டி எங்களுக்கு அப்படிதானே? 5 தொட்டி வாங்கிடலாம். 50 ரூபாய்க்கு 5 தொட்டி, 5 மீன், கனவு காலு 5 பூ எல்லாமே கிடைச்சிரும். இந்த ரவுண்ட் விழுந்ததானே. ஆமா 5 விழுந்துரும்ல நம்ம போட்டாதான். இப்ப போடுறது பாருங்க 5 இது இருக்கு. சும்மா புலாது கவர் 3 இது நீங்க 3 பேர் போட்டீங்க, நான் 2 போடுறேன். நட்டுமா 2ல எப்படி ஒன்னா கண்டிப்பா போட்டுருவேன். பாக்கல நீ வசதி போட்டு. நீ போடு, நான் லாஸ்டா போடுறேன். இன்னொன்னு என்ன நீ போடு. நான் வேற வேஸ்டா விடாதுங்க. என்ன கறி கொஞ்சம் நடுவுல போடல, வெயிட்டே இல்லை, இங்கே விழுந்துருது காத்துக்கு. சரி இந்தா நீ போடு சோய்த்து. உள்ள போ. வலை எங்களெல்லாம் சரியில்லையே. போடு போடு. கொஞ்சம் நடுவுல வர மாதிரி ஏடா. இந்த எவரு நீ போடு. காத்து போட சொல்றாங்க. பண்ணி அதுக்கு போட்டு இருக்கா மங்கிட்டு போடு எரிஞ்சு ஒண்ணு இறக்கி விட்டுறாங்க அவ்வளவு. அப்படியா? நம்ம அப்ப அங்கதான் டெய்லி குளிக்கும் ஆத்துக்குள்ளதான். வந்தோன்னு அவளே இறங்க யாராவது சொல்றாங்க. இவரும் பயங்கரமா இருக்கு பாக்க. என்ன சவுண்டு கொரட்டை விடுறாங்க. என்ன இல்லை அது எப்படி சும்மா காத்தால பேய் வருதப்பா. ஜூஸ் 50 ரூபாவா? அழகா சாப்பிட்டு போயிடலாம். அடியில அடிக்காம சும்மா கலண்டில கலைஞ்சா 50 ரூபாய்க்கு யாரெல்லாம் ஜூஸ் குடிக்கா? கரும்பு சோளம் கேளு, நல்லா இருக்கலாம். கரும்பு ஜூஸா குடிப்போம். கரும்பு ஜூஸ் எவ்வளோண்ணே? ஐஸ் போட்டுதான் 30 ரூபா. கொஞ்சம் 30 ரூபாவா? ஓகேவா? குடிச்சிருமா? வேண்டாம் சூப்பர் சாப்பிட்டு போயிடலாம். நல்லா சாப்பிட்டு போயிடலாம். ஒண்ணு மட்டும் வாங்கி குடிங்க. ஏழு ஒண்ணு குடிங்க. ரெண்டு வாங்கி ஆளுக்கு அதான் தண்ணி பத்தி ஃபர்ஸ்ட் தண்ணி குடிச்சோம்னா நமக்கு தோணாது, ஜூஸ் குடிக்க தோணாது. போகும்போது சாப்பிட்டு போலாம். அதான் அப்பவே தண்ணி குடிச்சா ஜூஸ் குடிக்க நமக்கு தோணாது. தண்ணியை குடிக்கணும் கேட்கவே மாட்டேங்க. பானிபூரி அதெல்லாம் 20 ரூபா. அந்த உருளைக்கிழங்கு நான் ஜூஸ் மட்டும் இவ்வளவு ரேட் வச்சிருக்காங்க. நமக்கு தோணுதா ஜூஸ் குடிக்க? அதுக்குதான் 50 ரூபா தான். மிச்சர் காய்க்கில் 50 ரூபாண்ணே. ஹலோ ஏனிப்பிடி சினிப்பிட்டை இல்ல இது இல்ல, இதை இனிப்பு தான், இதான் வாங்கணும். ஏனிப்பிடி மிட்டாய். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பண்டை வாங்கியாச்சு. பண்டத்தை பாத்தீங்களா? பண்டை எப்படி இருக்கு? பண்டை கிடையாது, செருப்பு. யாருல ஒல்லியா இருப்பா புச்சி வைரஸ். புச்சு வைரஸ் பண்டவழி. பாய் மக்களே, பண்டவழி.
இன்னைக்கு நம்ம இங்க சேவருக்கு பாத்தீங்களா காப்பி கொடுக்காம பாத்துக்கணும். எப்படியோ பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கோயில் உள்ள போக முடியல பாத்துக்கோங்க, ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம், செம கூட்டமா இருக்கா. கோயிலுக்குள்ள நம்ம இன்னொரு நாள் கூட போய்க்கலாங்க, அதனால உள்ள போகல. அவன் எங்க பஜாருக்குள்ள போயிருப்பானோ. மக்களே ஹோட்டலுக்கு வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. கோயிலுக்கு போயிட்டு இப்போ பரோட்டா சாப்பிட போறோம். மக்களே பாத்தீங்கன்னா 3 பரோட்டா வாங்கியிருக்கு. கொஞ்சம் தட்டிக்காம சரிண்ணா வாங்கி நல்லா சாலனா ஊத்துங்க, சாலனா ஊத்துங்க. சாப்பிடுவேன். வேற சைடு சாப்பிட்றோம் வந்து சாப்பிட்டோம். இல்ல இன்னொரு நாள் வரோம், இன்னொரு நாள் நல்லா சாப்பிடுறோம். கைச்சேர்ல அருமைங்கடா. சரி ஏதோ பசிக்கு சாப்பிட்டாச்சு. பாத்தீங்கன்னா நம்ம எந்த பாதையா போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடியில ரொம்ப ஃபேமஸான கோயில் சொடலமாடன் கோயில். மக்களே இதான் மக்களே சொடலமாடன் கோயில். ஒன் ஆஃப் த ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில் தூத்துக்குடியிலேயே. அடுத்த வாரம் வீடியோ இறக்குறாட்டுமா இந்த கோயிலுக்கும் வந்துருவோம். கண்டிப்பா விளாக் பண்ணிடுவோம். அந்த கோயில் அப்படி காட்டு, அந்த இது தெரியுதா கோயிலை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கால் நட்டிட்டாங்க, வேலை நடந்துட்டு இருக்கு, பந்தெல்லாம் போட்டு இருக்காங்க பாருங்க. அடுத்த வாரம் ஜம்முன்னு ஒரு வீடியோ இறக்கணுமாட்டுமா. இப்ப பாருங்க நாங்க எந்த அளவுக்கு காட்டு பாதையில போறோம் பாருங்க, பயங்கரமா இருக்கு. பாதையே ஃபுல்லாவே ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லா. பைக் லைட் அணைச்சாச்சு. கூட அறுது பூரா தாங்க இருக்கு கூர்ல. ஒன்னும் பைக்கை சென்டரா போட்டு நிப்பாட்டுறான் பத்திலா. லைட் ஆஃப் பண்ணு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பாதை. இல்ல பைக்காட்ல பாதை தெரிய மாட்டேங்கல, கீழே இறக்கிறோம் இன்னைக்கு. பின்னாடி வர உள்ளே இறக்கிறான் பாதை எனக்கே தெரிய மாட்டேங்குது. லைட் ஆன் ஆக மாட்டேங்குது. இல்ல லைட் ஆன் பண்ணாதான் கரெக்டா இருக்கனே. ஆன் பண்ணா செல்லு தெரியுதா, லைட்டா வருமா புகை அடிச்ச மாதிரி இருக்கனே. மக்களே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்துருக்கீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் கூட இப்ப காமிச்சோம் பாத்தீங்கன்னா இந்த கோயில் கூடையோட விளாக் வரும், அதனால பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே போயிட்டு வர மக்களே, பாய் மக்களே.